புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் 9 வயது சிறுமி கடந்த 2ஆம் தேதி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் விவேகானந்தன் என்ற முதியவரையும் கருணாஸ் என்ற இளைஞரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை போலீசார் சரிவர விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. இதையடுத்து கலைவாணன் தலைமையில் 6 போலீசார் உட்பட புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் குழுவினர் காலாப்பட்டு சிறைக்கு சென்று விவேகானந்தன், கருணாஸ் ஆகியோரிடம் அரை மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். அவர்களின் இரத்த மாதிரி, கை ரேகைகளையும் பதிவு செய்து கொண்டனர். புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். மறைமுகமாக இந்த கஞ்சா விற்பனையாளர்களுக்கு ஆதரவு கொடுத்ததன் காரணமாக ஒரு உயிரை ஏற்கனவே செந்தில்குமரனை நாம் இழந்திருக்கிறோம். இப்பொழுது 2வது உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் இதை தடுத்து நிறுத்தாததற்கு காரணம்